இது என்ன தொட்டி? தண்ணி தொட்டியா? டேங்கு. ஊருக்கு புது டேங்க். புது டேங்கா? பழைய டேங்காக இருக்குது, புது டேங்குங்கிறேன். சுத்தம் வரணும். சுத்தம் இல்லை. என்ன ஒரே ஒரு வீடு இருக்கும் போல இருக்கேன். 2 வீடு இருக்கா? இதான் லாஸ்ட்டு, ஊரோட லாஸ்ட்டு. என்ன ஆள் இருக்காங்களா? இல்லை இப்போ ஆள்லையே வீட்லேயே குடிக்கலையா? குடியிருக்காங்களா? வீடு பார்த்தா குடியிருக்க வீடு மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். அதான் இந்த வீட்டில் ஆள் இருக்கான்னு சொல்கிறேன். இருக்காங்க. சுத்தமாக இருந்து போச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து கரடி சிறுத்தையில் வந்து நேரம் உள்ள போந்துருப்போம். நம்ம வாழ்க்கை அப்படி, நம்ம வாழ்க்கை அப்படியே ஓடுது. இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. என்ன வீடா இது? பாரு மக்களே, இங்கே ஒரு வீடு. ஆடு இருக்கா? ஆட்டுக்கோட்டையா? வீடாக தான் ஆட்டுக்கோட்டையா? கதவுலாம் இருக்குது. வீடு தான் போல சொன்னேன். கதவுலாம் இருக்கே, தகர கதவுலாம் இருக்கு. ஆள் இருக்காங்களா? இன்னும் மேல் பகுதியில் இன்னொரு வீடு இருக்குது. அங்கே நம்ம சரவணன் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. நீ சொன்னால் மூங்கில் வீடு இங்கே இருக்கும் போல இருக்கு. இங்கேருந்து எப்படிம்மா போகிறீங்க வேலைக்கு? நடந்து போகிறீங்களா? எந்த வழியில்மா போகிறீங்க? நடந்து? டெய்லி சோழ வழி தான் நடந்து போகிறீங்களா? ஓ, இப்போவும் சோழ வழியில் நடந்து போயிட்டு தான் வரீங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் நடக்கிறதுக்கு? 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஆகிங்களா? ஓ, எத்தனை பேருமா நடந்து போவீங்க ஒட்டுக்கா? 10-15 பேர் போகிறோம். ஓ, 10-15 பேர். ஓ, தனியாக ஒத்தையெல்லாம் போக மாட்டீங்க? ஒத்தையெல்லாம் போக முடியாது. யானை கட்டுக்குள்ளே போனோம். யானையெல்லாம் அந்த வழியில் இருக்குதுங்களா? இருக்குது. பார்த்துருக்கீங்களா? ஏதாவது வழியிலே தான் நின்றுட்டு இருக்குது. நாங்கள் இப்படி தான் போகிறோம். ஒரு இடத்துல உங்களை பார்த்தா மிரண்டெல்லாம் வராதுங்களா? அது வருது தான். சாமி அப்படியே நின்று கொண்டு போயிடும். ஓஹோ. கடைசி எப்போ பார்த்தீங்க அந்த வழியில் யானை? கடைசியாக போன வாரம் புதன்கிழமை. நம்ம போன வாரம் புதன்கிழமை பார்த்தீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. 3 நாளைக்கு முன்னாடி 3-4 நாளைக்கு முன்னாடி பார்த்துருங்க புதன்கிழமை. ஓ, அதெல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. கரடி சிறுத்தை எல்லாமே இருக்குது. ஓஹோ. கீழே புல்லெல்லாம் கறி வச்சிட்ருக்கேன். இலையும் எல்லாம் ஊந்துருக்கு. புல்லெல்லாம் கறி வச்சு வெயிலுக்கு. மழை இல்லை. மழை இந்த வருஷம் கம்மி தான். ரொம்ப கம்மி தான். இதுதான் மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருக்கு. மார்ச் 1ஆம் தேதி. இன்னும் ஏப்ரல் இருக்குது, மே இருக்குது. இன்னும் 2 மாதம் முழுசாக இருக்குது. இது என்ன தொட்டி? தண்ணி தொட்டியா? டேங்கு. ஊருக்கு புது டேங்க். புது டேங்கா? பழைய டேங்காக இருக்குது, புது டேங்குங்கிறேன். இல்லை, பழைய டேங்க் தான். அப்படியே ஒரு பழைய டேங்கு தான். தண்ணியெல்லாம் இல்லை. இல்லை, தூண்டு இருக்குது. ஆனால் இது யூஸ் பண்ணுறதில்ல. சுத்தம் வரணும். சுத்தம் இல்லை. சுத்தமெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் டேங்கில் தண்ணி இருந்துச்சுன்னா இதுலேருந்து ஓசு போட்டு குடிக்கிற விடுவாங்க இல்லையா? ஓ, என்ன ஒரே ஒரு வீடு இருக்கும் போல இருக்கேன். 2 வீடு இருக்கா? இதான் லாஸ்ட்டு, ஊரோட லாஸ்ட்டு. என்ன ஆள் இருக்காங்களா? இல்லை இப்போ ஆள்லையே வீட்லேயே குடிக்கலையா? குடியிருக்காங்களா? ஓ, வீடு பார்த்தா குடியிருக்க வீடு மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். ஐய், சரி சரி சரி. ரைட்டு. சரவணம் பார்த்தே உழைக்குது பாரு. சரவணம் பார்த்தே சவுண்ட் விடுது. பாதுகாப்பு.
அதே ஆள் இல்லாதப்போ யார் வந்தாலும் பாதுகாப்பு. பாதுகாப்பு. பரவாயில்ல, நல்ல விஷயம்டா. எங்கேயாவது தண்ணி தான் வந்துருக்கும் போல இங்கே. ஆமாண்ணா, குடி தண்ணி. குடி தண்ணியா இங்கே மேலே இருந்தால் அப்படியே வரும். அந்த பக்கம் இருந்து வருமா? அந்த பக்கம் ஆறு இருக்குல்ல? காவா இருக்கு. காவா இருக்கா? இப்போ அந்த காவாலேருந்து ஓஸ் போட்டிங்க எடுத்துருக்காங்களா? வீடெல்லாம் இப்படி இதே இருக்கு. இதெல்லாம் இப்போ தான் இடிஞ்சு போச்சுல. இடிஞ்சிருக்கு. அதான் இந்த வீட்டில் ஆள் இருக்கான்னு சொல்கிறேன். இருக்காங்க. சுத்தமாக இடிந்து போச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து கரடி சிறுத்தையில் வந்து நேரம் உள்ள வந்துருமா? ஆமாம். இதெல்லாம் யாருன்னா பார்க்குறாங்க? யார் பார்க்குறாங்கண்ணே? அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படி. நம்ம வாழ்க்கை அப்படியே ஓடுது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி. ஆமாம். இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. என்ன கட்டி போட்டிருக்காங்களா? ஜம்மன் படுத்திருக்கா? நான் ஏன் கட்டி போட்டிருக்காங்களா? படுத்திருக்கா? படுத்திருக்கேன். பரவாயில்ல, சவுண்டு விட்டு பேசாமல் போய் படுத்து. டேஞ்சர். நல்ல விஷயம் தான். பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். பாதுகாப்பு. ஆமாம். சரி சரி சரி, போயிட்டு வர. போகும்போது ஒரு சவுண்டு வரல. போகும்போது ஒரு சவுண்டு கொடுக்குது. வந்துட்டீங்களா? போகும்போது சொல்லாமல் போகிறேன்னு சவுண்டு கொடுக்குது. வரும்போது மட்டும் சொல்லிட்டு வந்தீங்க, போகும்போது சொல்லணும்ல. சவுண்டு கொடுக்குது. மனசுனாவே மதிக்கலையே அப்படிங்குது. இதான் உண்டி வீல். நீ கொண்டு வந்துடியா? குரங்கு தொல்லை ஜாஸ்தி. எங்கே மேலையா? வீடு இருக்காங்க? வீடு இருக்கு. மூங்கிலெல்லாம் இருக்கு. வீடு இருந்தாலும் பார்க்கலாம். வழி இருக்கா? வழி அங்கே அந்த பக்கம். சரி, வழி இருந்தால் வழியில் போகலாம். வீடு இருக்குன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சு சொல்லலாம். மேலே நீ எவ்வளோ தூரம் வீடுக்கு சொன்னோன்னே? அங்கே ஒரு வீடு தானே. அங்கேயா? பழனி மலை மாதிரி ஏறும். எப்படி? பழனி மலை மாதிரியா? சின்ன மலையாக தான் இருக்கு. ஏற வழி இங்கே சின்னதுதான், மலை பெருசு. ஆமாம், பழனி மலை விட பெரிய மலை தான். அதில் பழனி மலையை விட பல மடங்கு பெரிய மலை தான் அது. மக்களே, இது தாளமுக்கை கிராமத்தோட மேல் பகுதியில் இருக்கிற சில வீடுகள். அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வரலாம். ஒருத்தர் இல்லையாட்டிருக்கு. எல்லாம் போயிருப்பாங்க. இதெல்லாம் ரெண்டு ஒரே வீடு தானா? ஒரே வீடு தான். பரவாயில்ல, முன்னாடி ஏதாவது குழந்தைகளை விளையாடுறதுலாம் சௌகரியமாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா போட்டிருக்காங்க போல இருக்குது. சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சௌகரியமாக விளையாடலாம். ஆமாம், அவனா என்ன முடியுமோ போட்டிருக்காங்க. மக்களே, இப்போ மேல் பகுதியில் இருக்க ஒரு வீடுக்கு வந்தோம். இங்கே வந்து ஒருத்தருமே இல்லை. இப்போ அதுக்கு மேலேயும் சில வீடுகள் இருக்குது. அப்படியே நம்ம போய் இந்த வீட்டிலலாம் ஆள் இருந்தேன்னா அப்படியே பார்த்துட்டு வரலாம். இது வந்து தாளமுக்கை அப்படிங்கிற கிராமம். இங்கே வந்து ஒரு 70லேருந்து 80 குடும்பங்கள் வந்து வசிக்குதுங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய கிராமம் தான் தாளமுக்கை அப்படிங்கிற கிராமம். என்ன வீடா இது? என்ன வீடு தானே? அது இல்லையா? மேலே ஏதோ ஒரு வீடு தெரியுது, சோலார் மாதிரி. சரிக்கு எதுவும் பார்த்துட்டு வருவோம்.
வீடு எப்படி இருக்குன்னா அதுக்கு பார்ப்போம். இப்போ பாருங்க மக்களே, இங்கே ஒரு வீடு. ஆடு இருக்கா? ஆட்டுக்கோட்டையா? வீடாக தான் ஆட்டுக்கோட்டையா? கதவெல்லாம் இருக்குது. வீடு தான் போல சொன்னே. கதவெல்லாம் இருக்கே, தகர கதவெல்லாம் இருக்கு. ஆள் இருக்காங்களா? எங்கே இருக்காங்க? அதான் இது வந்து ஆட்டுக்கோட்டையே, இது வந்து வீடு. பாருங்க மக்களே, இந்த மாதிரி ஒரு வீடு. இதில் ஆள் இருக்காங்களான்னா இருக்காங்க போல தெரியுதுங்க, பட் கரெக்டாக தெரியல. மேல் பகுதியில் இன்னொரு வீடு இருக்குது. அங்கே நம்ம சரவணன் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. சரவணனால் மட்டும்தான் முடியும் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு. நம்மளாம் இந்த மாதிரியான இடத்துக்கு போக முடியாதுங்க. நீ சொன்னால் மூங்கில் வீடு இங்கே இருக்கும் போல இருக்கு. நல்லா பெருசு பெருசாக மூங்கில் இருக்கு. காத்தோட்டமாக குழுகுலுன்னு ஜம்மன் இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா குழுகுலுன்னு இருக்கு சரவணா சொன்ன மாதிரி. ஆமாம், காற்று வீசிருக்கு, அப்படியே நல்லா சில்லுன்னு இருக்கு. அப்படியே பாசம் தொலைச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், சாணி போட்டால் இந்த பூச்சி புழு இன்னும் வராது. நம்ம குலதெய்வம் வரும். சொல்லு தெரிஞ்சாலும் அப்படியே சொல்லு. வரும். ஓகே, சாணி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த சொன்ன மாதிரி புழு பூச்சிகள், ஆமாம், ஏதாவது வந்து தேவையில்லாமல் அந்த இது இருக்குல்ல, நோய் கிருமிகள்லாம் இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் அழியும். அதுதான் இதெல்லாம் பழங்காலத்தில் வந்து நம்ம முன்னோர்களை சொல்லி கொடுத்தது. ஆமாம், இப்போ எல்லாமே அந்த இதெல்லாம் இப்போ டவுன்லலாம் மறந்துட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்க அப்படியே வில்லேஜ் சைட்லலாம் நிறையா இருக்குது, கிராம சைடில். கண்டிப்பாக. ஹாய், பேர் என்ன? சரி சொல்லு. கார்த்திகா. அம்மா உங்கள் வீடுங்களா? மதிய உங்கள் வீடுங்களா? சரி சரி சரி, பாருங்கள், நீங்கள் வேலையை பாருங்கள், வேலையை முடிச்சுட்டு போங்க சார். வேலை செய்கிறவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. பாருங்க மூங்கில் எல்லாம் எப்படி. ஆமாம், மூங்கில் நல்லா பெருசு பெருசாக இருக்கு. செம்மண் இருக்கு. 200 அடி. எவ்வளோ? நான் கண்டிப்பாக இருக்குது சரவணா, நல்லா பெருசு. நூறு அடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். தேன் பூச்சியா? மக்களையும் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய மூங்கில் மரம், பக்கத்தில் கீழே வந்து ஒரு அழகான ஒரு வீடு. நல்லா பெருசுங்க, ஒரு 100 அடியாவது வரும், அவ்வளோ பெருசு. தண்ணி எங்கிருந்துமா வருது உங்களுக்கு?
ஆற்றுலேருந்துங்களா? தண்ணி எப்போ இருக்குங்களா? இல்லை பாதி வரை தான். பாதி வேறுங்களா? ஓ முன்ன மாதிரி தண்ணி வரதில்ல இப்போ. ஓ வெயில் காலத்துக்கு கஷ்டங்களா இல்லை எப்போங்களா? வெயில் காலத்துல வெயில் காலத்துக்கு கஷ்டங்களா? ஓ இப்போ மட்டும் தண்ணி வருது. ஓஹோ வெயில் காலத்துக்கு வராது. வராதுங்க. ஓ மழை காலத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, வெயில் காலத்துக்கு தான் ரொம்ப சிரமம். கரண்ட் எல்லாம் இங்கே இருக்குங்களாம்மா? கரண்ட் இருக்குங்க. ஓ கரண்ட் லைனுங்க இருக்குது. கரண்ட் இல்லாமல் சோலார் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓ சோலார் இருக்கா? ஓ நானும் கவனிக்கல நேரம். ஓ கீ ஸ்டோன் இது போட்டிருக்காங்களா? ஆமாம். சூப்பர். அவங்களே போட்டு கொடுத்தாதுங்களாம்மா கீ ஸ்டோன் இது? ஆமாம். ஓ பரவாயில்ல. அதே ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிக்கும். அதாவது சோலார் பார்த்தீங்கன்னா வந்து சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி இது கரண்ட் கொடுக்கும். பரவாயில்லாம் காமிக்கலாம், நல்ல விஷயம். ஆமாம். மனிதர்களுக்கும் வன விலங்குகளுக்கும் இடையிலான எதிர்மறையான தொடர்புகளை குறைப்பதற்கும் சகவாழ்வை மேம்படுத்துவதற்கும் இந்த பணி செயல்படுத்தப்பட்டது. கீஸ்டோன் இம்ப்ளிமெண்டட் பை கீஸ்டோன். பரவாயில்ல, நல்ல விஷயம். அம்மா இங்கெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்கீங்களாம்மா இந்த வீட்டில்? நாங்கள் 30 வருஷம் ஆயிருக்கு. 30 வருஷங்களா? ஓ நீங்கள் வேறு ஊர்லேருந்து கட்டி வந்ததுங்களா? ஆமாம். சரி சரி. செம்மணூர்ல. செம்மனார் இருந்தீங்களா? உங்கள் வீட்டுக்காருங்க வீட்டுக்கார இந்த ஊர். என்ன வேலை செய்கிறாங்கம்மா? எல்லாம் கூலி வேலை தான். கூலி வேலைங்களா? இங்கே தோட்டமா இல்லை வேறு வெளியே வேறு வேலைங்க? ஸ்டேட்டுக்கு வெளியில் வெளியுங்களா? ஓ சரி. இங்கே உங்களுக்குள்ள தோட்டம் இருக்குங்களா? ஆயிருக்கு. இல்லைங்களா? நிலம் இல்லைங்கம்மா, ஏன் வெயில் நிற்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம். தோட்டம்லாம் இருக்குங்களா? நீர் வசதி இல்லை. தோட்டம்லாம் இருக்குங்க. என்னென்ன இருக்குங்க தோட்டத்தில்? காப்பி இருக்குது, ஆ. டீ செடி இருக்குது, ஆ மிளகு, குருமிளகு, குருமிளகு. ஆ அவ்வளோதான். ஓ இப்போ என்னம்மா தோட்டத்தில் இப்போ இருக்குது? இப்போ இல்லை டீ செடி மட்டும் டீ தான். செடி மட்டும் தான் இருக்குது. காப்பி முடிஞ்சது. குருமிளகு எப்போம்மா சீசனு? குருமிளகு இன்னும் 2 மாதம் ஆகும். 2 மாதம் ஆகுங்களா? ஓ எவ்வளோ தோட்டம் இருக்குங்கம்மா உங்களுக்கு? எங்களுக்கு 2 ஏக்கரா இருக்குது. 2 ஏக்கரா இருக்குங்களா? ஓ தனித்தனியாக போட்டுருக்காங்க. தனித்தனியாக போட்டிருக்காங்களா? ஓ சரி சரி. இப்போ 2 ஏக்கரில் காப்பி, டீ, குருமிளகு. இப்போ வந்து இருக்கிறது வந்து டீ மட்டும் தான் இருக்குது. மட்டும் காப்பி சீசன் முடிச்சு குருமிளகுன்னு 2 மாதம் கழிச்சு சீசன் வரும். அது போக பழம் எல்லாம் இருக்குங்களா? பழமரம்லாம் பிளாமலாம் இருக்குது. இருக்குங்க. பழப்பழ மரம் அங்கங்கே இருக்குங்க. அது இந்த பஞ்சு, இலவ மஞ்சு எல்லாம் இதெல்லாம் இருக்குங்க. சரி சரிங்க. இந்த தோட்டத்தில் இருக்கிறதே உங்களுக்கு வந்து வருமானம் கரெக்டாக இருக்குங்களா இல்லை இனி வெளியே போனால் தான் வருமானம் கரெக்டாக இருக்கலாம்? வெளியிலே போனாதான். ஓ இந்த வருமானம் போதுமாறு இல்லை. இல்லை, ஓ சரி. வெளியிலே போனாதான். பத்தாது. ஓ வீட்டுக்காரர் அதனால் வெளி வேலைக்கு போகிறாரு. தோட்டத்து வேலையை பார்த்தது போக வெளி வேலைக்கு போகிறாங்களா? எல்லாம் போகிறோம். ஓ எல்லாருமே போகிறீங்க, நீங்களும் போகிறீங்க. எங்கேயுமா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறீங்க? இங்கேருந்து ஒரு எஸ்டேட் வேலைக்கு போகிறோன்னு சொன்னீங்களேங்க, எவ்வளோ தூரம் போகிறீங்க? எங்கே போகிறீங்க? காட்டுக்குள்ளே தான் போகணும். ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி. 3 கிலோமீட்டர் தாண்டிங்களா? எந்த எஸ்டேட்டுங்க பேர்? இங்கே டீப்டால் கூட்டடா. டீப்டால் கூட்டாடாங்களா? ஓ சரி சரி. அங்கே போகிறோம். டெய்லி வேலை இருக்குங்க. டெய்லி வேலை. இங்கேருந்து எப்படிம்மா போகிறீங்க வேலைக்கு? நடந்தா போகிறோம். நடந்து போகிறீங்களா? எந்த வழியில்மா போகிறீங்க நடந்து? இங்கே சோள வழி தான். டெய்லி சோள வழி தான் நடந்து போகிறீங்களா? ஓ இப்போவும் சோள வழி நடந்து போயிட்டு தான் வரீங்களா? வழி பக்கம் எங்கே சொன்னேன்? இப்படி இப்படி போனால் நம்ம இந்த கொணாக்குறை போனோம். இப்படி பக்கம் அவங்களுக்கு ஆ நம்ம ஜமுனார மாமரம் அப்படின்னா அவங்களுக்கு பக்கம். ஓஹோ. அப்படி நம்ம இப்போ கடைசியாக ஒரு வீடு பார்த்தோம்ல, அங்கிருந்து அந்த வழி ஒன்று அதுங்களாம்மா? அப்படிதான். அங்கே கீழே ஒரு 2 மண் வீடு மாதிரி இருந்துச்சு கீழே. அதுலேருந்து பின்னாடி ஒரு 30 மாதிரி போச்சு. அதில் தான் போவீங்களா? அதெல்லாம் போகணும். ஓ அதில் நடந்து போவீங்களா? 3 கிலோமீட்டர் போகணுங்களா? ஓ ஃபுல்லாக சோளம் அது. சோளம். ஓ இந்த காலத்துலேயும் இங்கே சோலைக்கு நடந்து போதான் போகிறீங்க? ஓஹோ. இந்த ஊருக்கு அது பக்கம், ஆ நம்ம ஆளுங்களுக்கு அது போனோம். எப்படி மேடம்மா? இப்படி போனோம்னா சுற்றி போனோம். அதுக்கு இந்த சோள வழி எப்படி நீங்கள் இப்படி சமணர வழியாக போய் இப்படி போய் சுற்றி போகணுன்னா ரொம்ப தூரம். தூரம். நீங்கள் இப்படி போய் கிளிப்பு போய் இப்படி தான் வரணும் இல்லைங்களா? இங்கே போனால் சோலையிலும் பக்கம். எவ்வளோ நேரம் ஆகும் நடக்கிறதுக்கு? நாங்கள் 2 மணி நேரம் ஆகி. 2 மணி நேரம் ஆகிங்களா? ஓ ஃபுல்லாக சோலைங்களா இல்லை நடந்து போகிற மாதிரி வழி இருக்குங்களா? பாதி வரை சோலை, அதுக்கு பின்னாலே தான் ஸ்டேட்டு. ஓஹோ. பாதி வரைக்கும் சோலையில் டெய்லி நடந்து போகிறனால அந்த ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. எத்தனை பேருமா நடந்து போவீங்க ஒட்டுக்கா? நாங்கள் ஒரு 10-15 பேர் போகிறோம். ஓ 10-15 பேர். டெய்லியுமே அந்த 10-15 பேர் போகிறீங்க, சாயங்காலம் திரும்பி வரீங்க வேலை முடிச்சு. ஓ தனியாக ஒத்தையில் போக மாட்டீங்க? இல்லை, ஒத்தெல்லாம் போக முடியாது. தானே கட்டுக்குள்ளே போனோம். ஆ ஆம்பளை கூட தான் போகிறோம். ஓஹோ. அதில் எத்தனை ஆம்பளை வராங்க, எத்தனை பொம்பளை வருவாங்க? 4 ஆம்பளை. 4 ஆம்பளைங்க, மற்ற ஒரு 10 பேர் பொம்பளைங்க. பொம்பளை தான். ஓ டெய்லியுமே நான் போகிறீங்க, டெய்லியும் வர்றீங்க? ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இல்லைங்களா? ஆமாம். வாரத்தில் 6 நாள் போகிறீங்க. பரவாயில்ல. ஏன்னா இந்த காலத்தில் வந்து எத்தனையோ வசதிகள் இருக்குன்னு இன்னும் சோலையில் நடந்து போய் தான் வேலைக்கு போகிறீங்க. போகிறோங்க. என்ன பண்ணுறாது? ஆ அது யானை கடை தானம்மா? யானை கடை தான். யானையெல்லாம் அந்த வழியில் இருக்குதுங்களா? இருக்குது. பார்த்துருக்கீங்களா ஏதாவது? வழியிலே தான் நின்றுட்டு இருக்குது. நாங்கள் இப்படி தான் போகிறோம் ஓரத்தில். ஓ அப்படிங்களா? ஓ போகும்போது வழியில் நின்றுருக்குங்களா? ஓஹோ.
உங்களை பார்த்து பார்த்தா மிரண்டெல்லாம் வராதுங்களா? அது வருதுதான், சாமி அப்படியே நின்று கொண்டு போயிடும். ஓஹோ, அது எந்த தொந்தரவு பண்ணுறதில்ல. ஓ, இது வரைக்கும் ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை பண்ணதில்லை. கடைசி எப்போ பார்த்தீங்க அந்த வழியில் யானை? கடைசியாக போன வாரம் புதன்கிழமை நம்ம போன வாரம் புதன்கிழமை பார்த்தீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 3 நாளைக்கு முன்னாடி 3-4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க புதன்கிழமை. ஓ, இது சோலையிலே வழியில் ஓரத்தில் இருந்தீங்களா? ஓ, எத்தனை, 1-2 ஒன்றுதான் ஒத்தைங்களா? எப்பயுமே இந்த ஒத்தை இங்கே தான் இருக்குங்களா? இங்கே தான் இருக்குது. ஓஹோ, யானை மட்டும் தான் பார்த்தீங்களா, வேறு ஏதாவது பார்க்குங்களா? ஆனை மட்டும் தான் நிற்குது. ஓ, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் போகும்போது எத்தனை டைம் பார்த்துருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் எந்த தொந்தரவு பண்ணதில்லை. பரவாயில்ல, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். அதுவும் வயிற்றுக்கு போனால் எங்களுக்கும் வயிற்றுக்கு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் போயிடுவோம். வயிற்று பசிக்கு நீங்களும் போகிறீங்க, அந்த ஆணையும் வயிற்று பசிக்காக வருது. 2 பேரும் வயிற்று பசிக்கு வரனால நீங்களும் அதை தொந்தரவு பண்ணுறதில்ல, அது உங்களை தொந்தரவு பண்ணுறதில்ல. பரவாயில்ல, சாமி உங்கள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பார்த்தோன்னா வழியில் பார்த்தோன்னா ஓரமாகிட்டு இருக்குதெல்லாம் யானை பார்த்தோன்னா துரத்துது, அடிக்குது, இந்த மாதிரி போயிடுது. ஆனால் நீங்கள் நடந்து போகிறீங்க, ஆனால் அப்படி இருந்து கூட யானை உங்களை பார்த்தாலும் எதுவும் பண்ணுறதில்ல. நீங்களே அதை தொந்தரவு பண்ணாமல் சாமி கும்பிட்டு போயிடுறீங்க. பரவாயில்ல. அதுவும் வயிற்றுக்கு வந்துட்டு நாங்கள் போயிடுவோம். ஆமாம், நம்ம சின்ன வயிற்றுக்கு இப்படி போகிறோம், அது அவ்வளோ பெரிய வயிறு, அவ்வளோ பெரிய உருவம். கரெக்டு தான். அப்படின்னு நாங்கள் போயிடுவோம். தினம் போகிறோம் வரோம். ஓ, எவ்வளோம்மா சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு? அங்கே 480. 480ங்களா ஒரு நாளைக்கு? எத்தனை மணி நேரம்? அங்கே காலைல 9 மணிக்கு போனாங்க, 4 மணி வரை. 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 480 ரூபா. ஆம்பளை ஆளுக்கும் பொம்பளை ஆளுக்கும் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே சம்பளம் தான். ஃபுல்லாக டிஎல் எடுக்க மட்டும் தான். ஓ, பரவாயில்ல. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் இன்னும் காட்டுக்குள்ளே சோலைக்கெல்லாம் நடந்து போய் தான் நீங்கள் இன்னும் பொழப்பு நடத்துறீங்க. இங்கே அங்கங்கே எத்தனை கிராமத்துக்கு வழியெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இங்கே உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வழி இல்லை. அப்படி ரோடு இருந்ததுன்னா நீங்கள் சுற்றி போயிடணும் ரொம்ப தூரம். அதை வேலைக்கு போய் டைமத்துக்கு சேர முடியாது, சாயங்காலம் வேலை முடிச்சு டயத்துக்கு வர முடியாது. அதனால் நீங்கள் சோலைக்குள்ளே நடந்து போகிறீங்க. ஓ, இந்த பக்கம்லாம் யானை இருக்குங்களாம்மா? இப்படியே சுற்றிட்டே தான் இருக்குது. அப்படிங்களா? வீடு சுற்றிலாம் இருக்குங்களா? இருக்கு. ஓஹோ, அந்த ஒத்தைங்களா இல்லை வேறு ஏதாவது இருக்குங்களா? வேறெல்லாம் நிறையா இருக்குது. ஓ, ஆமாம். அந்த வழியில் பார்க்குறது நீங்கள் அந்த ஒத்தை தான். ஆனால் இங்கே வீடு சுற்றி வேறு நிறையா இருக்குது. கூட்டமாக வர்றது, கூட்டம் போகுது, ஒன்று மட்டும் தனியாக நிற்குது. ஓ, எப்போ இந்த பக்கமெல்லாம் வந்துச்சு வீடு பக்கமெல்லாம்? இங்கெல்லாம் 2-3 மாதம் இங்கே காட்டுக்குள்ளே எல்லாம் வந்துட்டு போயிடும். வீட்டு பக்கத்துக்கு வராது. ஓ, வீட்டு பக்கம் வராது, காட்டுக்குள்ளே மட்டும் அப்படியே ஏதாவது கிடைச்சா சாப்பிட்டு போயிடும். சாப்பிட்டு போயிடும். ஓ, ஏதோ மரமெல்லாம் உடச்சிட்டு சாப்பிடுங்களா? இல்லை, அது காட்டுக்குள்ளெல்லாம் வராது, சோலைக்குள்ளே போயிடும். ஓஹோ, அது போக வேறு ஏதாவது சிறுத்தை, கரடி, புலி அந்த மாதிரிலாம்? அதெல்லாம் வீட்டுக்கு வராது. ஆனால் இருக்குங்களா சோலையில்? இருக்குது, ஆனால் வீட்டு பக்கத்துக்கு வராது. நீங்கள் நடந்து போகிறீங்க அந்த வழியில்? அதெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. கரடி, சிறுத்தை எல்லாமே இருக்குது. ஓஹோ, பார்த்துருக்கீங்களா வழியில்? நாங்கள் பார்த்துட்டா பயந்துட்டு ஓடணும். ஆனால் அதை பெருசாக பார்த்ததில்லை. அதில் பார்த்தது மெயினாக யானை தான். ஓ, சரிங்க. இங்கே உங்களுக்கு கரண்ட் இருக்குது? இல்லை, கரண்ட் இருக்குது, சோலார் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த வீடு கட்டி எவ்வளோ வருஷம் ஆச்சுங்கம்மா? ஒரு 35 வருஷம் நம்ம ஆயிருக்கு. 35 வருஷம் கல்யாணம் முடிச்சு கட்டினதான். ஓ, பசங்களாம்மா உங்களுக்கு? பசங்க 2 பசங்களா? என்ன பண்ணுறாங்கம்மா? பையனுக்கு 2 பிள்ளை, அவன் வேலைக்கு தான் போகிறான். ஓ, பிள்ளை கட்டி கொடுத்தாச்சு. ஓ, எந்த ஊர் கட்டி கொடுத்தீங்க? இந்த ஊர் தான். இந்த ஊர் தானா? ஓ, பையன் பொண்ணு 2 பேருமே கட்டி கொடுத்தாச்சு. ஓ, நீங்களே வீட்டுக்காரதே இருக்கீங்க. சரி, பேரம் பேத்திங்களா? எல்லாம் 2. இப்போ இருந்தால் அங்கிருந்தா பேத்திங்களா? ஓ, சரி. பரவாயில்ல. இப்போ பார்த்தோன்னா கரண்ட் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, தண்ணி மட்டும் உங்களுக்கு மட்டும்தான் வெயில் காலத்துக்கு இல்லை. அப்போ மழை டைஸுக்கு வரும் வீட்டுக்கு வரும். ஏதோ ஊற்று தண்ணிங்களா இல்லை வரதுங்களா? இல்லை, அந்த ஊற்று தண்ணி தான். ஊற்று தண்ணி தாங்களா? இப்போ இங்கே பைப்பில் வருது ஊற்று தண்ணிங்களா? அது இங்கே தான் வந்துருக்கு, இது ஊற்று தண்ணிங்களா? எங்கேங்கம்மா? இங்கே தான். ஓ, சின்ன ஆற்று இருக்குது, அதில் மழை டைமுக்கு தண்ணி வருது, வெயில் காலத்துக்கு தண்ணி வராது. இப்போ இந்த தண்ணி ஆற்றுலேருந்து வருதுங்களா? ஓஹோ, வெயில் டைம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது. வெயில் டைம் மட்டும் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கஷ்டம், மற்ற தண்ணிக்கு மட்டும் தான். மற்றபடியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர்றது போகிறது. நீங்கள் ஏதாவது நல்லது கெட்டது இந்த ஆஸ்பத்திரி போகணும் அதெல்லாம் எங்கே போவீங்கம்மா? அங்கெல்லாம் வண்டி வருதுங்களா? ஓ, எங்கே போகணுங்கம்மா? கொத்திரி போகணும், இல்லை கீழ் கொத்திரி போகிறோம், ஜிஎஸ் போகிறோம். ஜிஎஸ் போகிறீங்க, அதுக்கெல்லாம் வண்டி வருது. ஓ, இந்த குழந்தைகள்லாம் படிக்கிற போகணுன்னா அங்கே வண்டி வருது, அதுக்கும் வண்டி வருது. பரவாயில்ல. இதில் குழந்தை படிக்க போயிருக்கேன், மற்றது நல்லது கெட்டது, இந்த உடம்பு சரியில்லை, இதுக்கெல்லாம் வண்டி பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்காக மட்டும்தான் நடந்து போகிறீங்க. ஓ, சரி. பரவாயில்ல. இந்த மாதிரி எதுமா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறதுக்கு வண்டி வருது. ஓ, இந்த வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் தான் நடந்து போகிறேன். அது உங்களுக்கு பழகிருச்சு அதனால தெரியல. அந்த காலத்தில் நடக்கும் போது இந்த காலத்துலையுமே நடந்து வேலை செய்யலாம் அப்படின்னு நடந்து போகிறோம்.
எத்தனை வருஷம் நீங்கள் கல்யாணமானதுலேருந்து நடந்து போயிட்டு வந்துருக்கீங்களாம்மா? ஓ சரி சரி. இங்கே போனோன்னா அந்த மலை இல்லைங்களாம்மா? இந்த கீழே வந்து இப்போ ஆறு இருக்கு. அந்த சைடு மலை அங்கே தெரியுதுமா? ஆமாங்கம்மா. இதுள்ள பலாமரத்துக்குள்ள. சரிங்க. அந்த மலை போகிறோம். ஓ அந்த பலாமரத்துக்குள்ளே அங்கே இருக்க மலைங்களா? அந்த மலைக்கு. ஓ இதில் கீழே இறங்கி மேலே ஏறணுங்களா? ஓ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனீங்கன்னா அந்த கடைசியில் ஒரு வீடு இருக்குது, 2 மண் வீடு. அதுலேருந்து தாண்டி போனோம்னா கீழே இறங்குங்களா? இல்லை இப்படி போகிறோம். ஓ இப்படி மேலே ஏறணுங்களா? ஓ அந்த வீட்டிலேருந்து இப்போ நேராக மேலே ஏறணுமா? இப்படி போகணும். ஓஹோ இப்போ அந்த மலைங்களா? அந்த வீட்டுக்கு போன அந்த மலைங்களா? அந்த மலை கீழே மலை. ஓ சரி சரிங்க. ஓ இப்போ இங்கேருந்து இப்படி மேலே ஏறி அந்த பக்கம் போகணுங்களா? ஓ சரி சரிங்க. ஆனால் ஏறும்போது அப்படின்னு ஃபுல்லாக மேலே ஏற்றுந்தா வரும்போது தான் கீழே இறங்குற மாதிரி. ஓ இறக்கம். சரி. அப்போ அங்கே போனீங்கன்னா நீங்கள் இதே வந்துடுங்களே, நம்ம கீழ் தட்டப்பழமில் இருக்கலாம், அங்கே போயிருங்களா? தட்டப்பழமில் இருக்கலாம் அங்கேயா? தட்டப்பழம் இந்த பக்கம் இருக்கா? இது எந்த சோழர் மட்டை சைடு வந்துருங்களா? ஓ இந்த கொணவக்கரை வந்து இந்த பக்கம் இருக்கு, கொணவக்கரை இந்த பக்கம் இருக்கு, இது சோழர் மட்டை சைடு வந்துருங்களா? ஓஹோ இப்படி போய் இப்படி வந்துடணும். வேரி விக்கு தெரியுது? வேரி விக்கி. வேரி விக்கி வேரி விக்கி கேள்விப்பட்டிருக்கேன், போனதில்ல. அந்த பக்கம். ஓ சரி சரி. சோழர் மட்டை தெரியும். சோழர் மட்டம்னா இந்த பக்கம் கீழ் கோத்தகிரி ஒன்னட்டி இப்படி போனோம்னா ஒன்னட்டி தாண்டி இப்படி வந்துருங்களா? ஓ கட்டப்பட்டு. ஆமாம் அந்த பக்கம். ஓ கட்டப்பட்டு இதான் ஒன்னடி தாண்டி போனோம்னா கட்டப்பட்டு அந்த கொடனோட வியூ பாயிண்ட் போகிற வழியில் அந்த கட்டப்பட்டு இருக்கு, அந்த அதுக்கு கீழே வருங்களா? ஓ அது வரைக்கும் போகிறீங்களா? ஓ நடந்து போகிறோம். பழகிட்டீங்க. நாங்களாம் ஒரு நாள் கூட நடக்க முடியாது, நீங்கள் டெய்லி நடந்து போய் பழகிட்டீங்க. சரி சரி சரி. ஏதோ வேறு ஆடு மாடு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களாம்மா? மாடு வச்சுருக்கீங்களா? ஆடு மாடு இருந்தெல்லாம் சிறுத்தை இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க, புலியெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க, அதனால தான் கேட்டேன். எல்லாம் வருதுன்னா பக்கத்துக்கு வராது, பக்கத்தில் வயிற்றுக்கு இங்கே சோளத்தில் ஆள் சவுண்டு கேட்டாவோ ஆள் கண்ணில் போட்டாவோ ஓடி பக்கத்தில் நம்ம பக்கத்தில் வராது. ஆளுக்கு எதாவது இல்லைன்னா வேணால் எட்டி பார்க்கேன், ஆள் இப்போ கண்ணில் போட்டால் வராது. அப்படி தான் எல்லோரும் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சரி சரி. இதுக்கு மேலே ஏதாவது வீடு இருக்குங்களாம்மா? இதாக கிடச்சிங்களா? இதாக கிடச்சிங்களா? இதுக்கு மேலே பொருளாக சோலைங்களா? தோட்டம் இது? ஓ இது இல்லாமல் வந்து குறும்பலாங்களாம்மா? அந்த மரத்தில் இருக்க கொடி ஃபுல்லாகவே குறும்பா கொடி. இதெல்லாம் உங்கள் தோட்டங்களா? உங்கள் தோட்டங்க. இது கீழே வந்து டீ காடுங்களா? டீ காடில் குறும்பலகு தோட்டங்களா? அதே நம்ம மரம் ஈட்டி மரங்களா? என்ன மரம் அது? குறும்பலகு கொடி இடத்துல அந்த மரம் சைப்பர் மரமா? சில்வர் யோக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு அமைதியான இடம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்ல எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லா குழுவும் இருக்குது, காற்று நல்லா. ஏசியெல்லாம் தேவையில்லை, எதுக்கு ஏசி? இவ்வளோ குழுவும் இருக்குது ஏசி. நம்மளாம் பார்த்தோன்னா கீழே போய் பார்த்தோன்னா வேர்த்து பார்த்தோன்னா வந்து ஆமாம் ஆமாம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இயற்கையான இடத்துல வந்து காற்று சுவாசிக்கிற காற்று இயற்கையாக இருக்குது. அதுலேயே நம்ம ஆயுசு ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளாம் டவுனில் பார்த்தோன்னா வந்து வண்டி வாகனம் போக காற்று அடிக்குது, நம்ம அப்படியே குழுக்குள்ளா இருக்குல்ல. இந்த மர செடி கொடியில் அதுலேருந்து வர ஆக்சிஜன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம சுவாசிக்கும் போது நல்லா காற்று சுவாசிப்போம். ஆயில் ஜாஸ்தி, புகை, அந்த இதெல்லாம் ஜாஸ்தி. ஆமாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நோய்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம் பொதுவாகவே மலைவாழ் மக்கள் இருக்கா பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஆயில் ஜாஸ்தி. என்னன்னா டெய்லி இந்த அம்மா சொன்ன மாதிரி டெய்லி நடப்பாங்க. நாங்கள்லாம் இந்த உடம்பு இறங்கணும் இருக்கா வாக்கிங் போவோம் டெய்லி காலேஜ். எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, டெய்லி நடப்பாங்க. வேலைக்கு போகும்போது வாக்கிங் தான், வேலைக்கு போகிறது டெய்லி வாக்கிங், சாயங்காலம் ஒரு வாக்கிங். ஆமாம் ஆமாம். வேலை செஞ்சுட்டு வருவாங்க, காற்று விடாம அப்படியே இருந்தால் ஒன்றும் ஆக உடம்பு வந்து குழுக்குள்ளா இருக்கு. குழுவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது, ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஆமாம் நாங்களாம் பார்த்தா தொப்பையெல்லாம் போட்டு நம்மளுக்கு தொப்பை வர மாட்டேங்குது, அது உங்களுக்கு வராது. தரனா இதுதான் வந்து ஆயுசு குறைக்கு. இந்த தொப்பை வந்து ஆயுசு குறைச்சிரு. உங்களை மாதிரி இருக்கிறது வந்து ஆயுசு ஜாஸ்தி. ஏன்னா வந்து இது வந்து தொப்பை வந்து கெட்டது, கொலஸ்ட்ரால். ஆனால் உங்களுக்குலாம் கொலஸ்ட்ரால் சுத்தமாக இருக்காது. பொதுவாகவே பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்காங்க. அதாவது மலைவாழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே நீலகிரியில் பார்த்தா மலைவாழ் மக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஆயில் ஜாஸ்தி. என்னென்னா இந்த மாதிரி நடக்கிறது, இயற்கையான காற்று இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஆயில் ஜாஸ்தி தான். நம்மளை மாதிரி வெளியே இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா கம்மி. 60 வயசுங்கிறதே பெருசு பெருசு. அந்த அம்மா சொல்ல மாதிரி பேரம் பேத்தி எடுக்கும் போதெல்லாம் நாங்கள் இருப்போம்னு தெரியாது. போகலாங்களா? போகலாம் போகலாம். சரி நல்லதும்மா, பார்த்தா நல்லதும்மா. பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்ல போகலாமா?
மேலே இந்த பக்கம் ஃபுல்லாக தோட்டதாம்மா, அந்த பக்கம் எதுவும் கிடையாது, தோட்டம் தான். சரி நல்லதும்மா. பாருங்க. அதான் தண்ணி தான் இங்கே கஷ்டம்னு சொல்கிறாரு. எல்லாருமே கேட்ட வரைக்கும் வெயில் காலத்துக்கு தண்ணி தான் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. மே மாதம் வந்தால் நீருக்கு தான் கஷ்டம். இப்போ வந்து இது நீர் கடக்க பரவாயில்ல. இப்போ ஓரளவுக்கு இருக்குது இல்லைங்களா? இப்போ ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் என்ன மார்ச் ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் போக போக தானே ஏப்ரல் மே தான் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க சொன்னாங்க கீழே இந்த யானை வந்து பைப்பெல்லாம் உடச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அது இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அதை வந்துட்டு இருந்திருக்கு இல்லைங்களா? அது ஆனை வந்தேன்னா அதோட தினமும் உடைச்சு போட்டு அது ஏதோ தண்ணி கிடைக்காதனால அதை உடச்சி வச்சு தண்ணி வரச்சில் குடிக்க உடச்சிருதான்னு தெரியல. ஒரு டைம் பழகிடுச்சுன்னா அது வந்து உடைக்க ஆரம்பிச்சிரு. நீங்கள் என்ன தான் பைப் போட்டாலே அதை உடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் தண்ணி போதுன்னா அது தெரிஞ்சுக்கிச்சு. தெரிஞ்ச என்ன ஆச்சுன்னா உடச்சோம்னா குடிக்க இருக்கோம். ஏன்னா அது குழுகுன்னு இருக்கு, தண்ணி தூக்கி மேலே ஊற்றிக்கிங்க. ஆமாம். தண்ணி தவாம இருக்கு. அது அதான் பழகிடுச்சுன்னா என்ன தான் ஓஸ் போட்டாலும் அது இப்போ தண்ணி தான் தெரிஞ்சு உடைக்க ஆரம்பிச்சது. அது பாவம், அதோட இது கஷ்டம். நம்ம கஷ்டம் நம்ம சொல்கிறோம், அதோட கஷ்டம் சொல்கிறோம். ஆமாம். சரிம்மா, வரேம்மா. பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்ல. ஃபுல்லாகவே டீ கடை தான் எத்தனை? டீ கடை கவாத்து வெட்டிருக்காங்க. கவாத்து வெட்டி இருக்காங்களா? ஓ, இப்போ அந்த பூச்சி இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம், அது புள்ளி விழுந்துருக்கு அந்த இது. ஓ, இன்னும் அந்த பொட்டைப்பூச்சி ஆகும். சரி சரி. இந்த கருப்பா. ஓ, இது வந்து பட்டாம்பூச்சி மாதிரி ஆயிருமா? ஆமாம். ஓ, இந்த பூச்சி வந்து இப்போ கடிச்சு எல்லாமே பார்த்தோன்னா வந்து இலையெல்லாம் இதாகிடுது. தேன் மாதிரி அப்படியே இது உருகும். வராது, அது அப்படியே அமுத்திரும். செடி அப்படியே அமுத்திருமா? அமுத்திரும். ஓ, இந்த குருத்து வராது. இந்த அந்த ரக்கை முளைச்சதுக்கப்புறம் மழை வரும். மழை வந்ததுக்கப்புறம் இந்த பூச்சியெல்லாம் உற்பத்தி ஆயிரும். இந்த பட்டாம்பூச்சி ஆயிரு. பட்டாம்பூச்சி ஆயிரும். அப்போ இந்த செடியெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி ஆன பாடு பறந்து போயிடும். அது வரைக்கும் அந்த செடியில் இருக்கிறது வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுனால கொடுத்து வரக்கூடாது. வராது. அந்த மாதிரி செடி அமுத்திட்டே இருக்கும். அந்த டைமில் கவாத்து வெட்டிருக்காங்களா? வெட்டியிருக்காங்க. ஓ, இது எல்லாமே இப்போ கவாத்து வெட்டி விட்டுருக்காங்க. வெட்டியிருக்காங்க. இனிமேல் இந்த இந்த மாதம் முடிஞ்சதும் அந்த மழை வரும். மழை வந்ததுக்கப்புறம் இல்லை அந்த குருத்து வந்துடும். ஓ, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வந்தோன்னா நல்லா தளதளன்னு இருக்கும். ஆமாம் ஆமாம். இந்த ஒரு மாதம் அப்படியே இந்த மாதிரி மழை வராத மாதிரி இருக்கும். ஓ, மக்களே, இப்போ தாளமுகை அப்படிங்கிற கிராமத்தில் மேல் பகுதியில், அதாவது கிராமத்தோட கடைசி மேல் பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்க ஒரு அம்மாவை பார்த்து இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டுங்க. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புறாங்க. பாருங்கள், இங்கே சுற்றி எல்லாமே வந்து மரங்கள் நல்லா இருக்குது. இது பலா மரங்கள், இங்கே பெரிய ஒரு மூங்கில், இந்த பக்கம் பலா மரங்கள் நிறையா இருக்குது. இந்த செடியெல்லாம் வந்து காப்பி செடிங்க. இந்த பக்கம் இருக்கிறது வந்து டீ செடி. ஒரு சைடு வந்து டீ செடி இருக்குது, இன்னொரு சைடு வந்து காப்பி செடி இருக்குது. பாருங்க, இந்த வீட்டில் அந்த அம்மா இருக்கும் போல இருக்கு. அவங்க தானே அந்த வீட்டில் குடி இருக்காங்க. ஆடு தானே? ஓ, தனியாக வச்சுருக்காங்க. இருத்த வருமா இது வருமானு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து ஆடெல்லாம் நைட்டான வந்து பூட்டி வச்சுருவாங்க. பூட்டி வச்சுருக்காங்க. ஓ, சேஃப்டி கண்டிப்பாக. இல்லை பூட்டி வச்சிட்டோன்னா பார்த்தோன்னா இது வந்தாலும் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. சேஃப்டியாக இருக்குது. நைட்டு வந்து அப்பாடி சேஃப்டியாக இருக்குது. நம்மளும் நிம்மதியாக படுத்துவங்களா நைட்டு? கண்டிப்பாக வச்சுருக்காங்க. பாறைக்கு மேலே தான் அப்படியே ரோடு இருக்குது. நடக்க போகிற படிக்கிறதுல பாறை தான்.
பாறை ஆமாம் ஏதோ வீட்டில் ஆள் இருக்கேன் போல பரவாயில்ல அதே தான் கீழே இப்படிதான் ஆமாம் எனக்கே தெரியும். பாத்தியா நீயே மறந்துட்ட. பொதுவாக பாறையில மூங்கிலே முளைக்குங்க. இதில் காஞ்சிருச்சுண்ணா இல்லை இருக்கு. ஓ இங்கே பார்த்தா தலையுதுங்க. தலையுது பாருங்க. ஓ பாறையோட இடுக்கில் தான் மூங்கில் வளருமா? வருது. ஓ அங்கே பாருங்க அந்த இடுக்கில் மூங்கில் தான் வந்து. ஆமாம் அதுவும் வீட்டுக்கு பக்கத்தில் பாறை இருக்குது. பாறை இந்த பாறையோட இடுக்கில் தான் வருது. வருது. மறுபடியும் இப்போ இது காஞ்சிருச்சுன்னா இங்கே வந்து வருது. களைஞ்சு வந்திருக்கு. நல்லா பெருசாக வருது. இப்படி போயிட்டு வந்தாலும் அங்கே எத்தனை வீடு இருக்கா? இங்கே 2 வீடு. 2 வீடு இருக்கா? சரி சும்மா அது வரைக்கும் அப்படியே பார்த்து கிளம்பலாம்.